அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆளுங்கட்சியை பற்றியே போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிர்கட்சியை பற்றி போடலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ போட வந்திருக்கேன். எதிர்கட்சினா யாருன்னு கேட்டிங்கன்னா அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க கட்சியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ திமுக அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுகங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வந்து நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு புதிய குண்டத்துக்கு போட்டிருக்கிறாரு. இது வந்து அவருடைய ஆட்சியில் கண்டிப்பாக நடந்தது, அம்மாவுடைய ஆட்சியிலையும் நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சியிலையும் நடந்தது, எடப்பாடி திரு பழனிசாமியை நடத்திக்கிட்டு வந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்ல போறாரு? இப்போ வந்து அவர்களுடைய கூட்டணியில் வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு இருக்காரு. என்ன செய்ய போறாரு பெருசா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பயங்கரமா சொல்லியிருக்காரு. திமுகவோட அதிமுக ஜெயிச்சு வந்தா நல்லது செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஆசை வந்துடுச்சு, எனக்கும் ஆசை வந்துடுச்சு. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா யூடியூப் சேனலோட நீங்களும் நானும் நெருங்கிய சொந்தங்களான யூடியூப் சேனல் மூலமா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, சென்னையில் ராயாப்பேட்டையில் 22/3/2024 அதிகாரிகளை அழைச்சி அவங்களுடைய கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பழைய எம்எல்ஏக்களை, எம்பிக்களை அழைச்சி, தொண்டர்களை அழைச்சி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. காலை 10:30 மணிக்கு, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னாக்கா நாடு முழுவதும் குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு பூராவே குடும்ப உறுப்பினர்களுக்கு தகுதியுள்ள மகளிருக்கு இப்போ திமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, 1500 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. நாங்க வந்தோம்னா 3000 ரூபாய் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 130 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சென்னைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை அகதிகளையும் நாங்கள் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த கட்சி வந்தாலும் சரி முஸ்லீம்களை வந்து எப்பவுமே வந்து பாரபட்சமாக தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அரசும் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லல, அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான், பர்மாவிலிருந்து வரக்கூடிய புத்த மதம், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பார்சிகள் இவங்கெல்லாம் வந்து தடுமாடிட்டு இருக்காங்க, அகதிகளாக இருக்காங்க. இப்போ மத்திய அரசு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. சிஏஏங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெஸ்மெண்ட் ஆக்ட். அதன் பிரகாரம் முஸ்லீம்களை தவிர பாக்கி எல்லாருக்கும் வந்து குடியுரிமை கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. இப்போ திமுக அரசு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைஞ்சாக்கா அதிமுக என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னாக்கா, நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னு சொன்னாக்கா இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முஸ்லீம்கள்லாம் யாருங்க? நம்மளும் அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க, பொழைப்பு தேடி வெளியில போயிட்டு அங்கே உள்ள பிரச்சனையினால திரும்பி வந்தவங்களுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்றதா? அதை மாற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு தமிழர்கள் நினைக்கிறாங்க, தமிழ் மக்கள் நினைக்கிறாங்க. நான் இந்த சேனல் மூலம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக தமிழக அரசுக்கும் சரி, எடப்பாடி திரு பழனிசாமி வந்து இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க இலங்கை தமிழருக்கு, அதோட சேர்த்து இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கும் நான் இதில் முன் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 3000 ரூபாய் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் கொடுப்போங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சுட சுட தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஃபயரான செய்திகளை உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்ககிட்ட நான் சொல்றதை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.